ராஜினாமா செய்ய போகும் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு காங்கிரஸில் அடுத்த கலேபரம். புதிய காங்கிரஸ் தலைவர் இவர்தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை விரைவில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. மே 4ஆம் தேதி வெளியாகும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்யவிருப்பதாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன. பல ஆண்டுகளுக்கு பின்னர் பட்டியலினத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கிடைத்ததை ஆதிக்க மனநிலையில் இருக்கும் சில நிர்வாகிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதும், அவருக்கு எதிராக நிர்வாகிகளை தூண்டிவிட்டு அவரது செயல்பாடுகளை முடக்க நினைத்ததும் காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கும் கடைநிலை தொண்டருக்கு கூட தெரிந்த ஒரு செய்தி. அப்படி இருக்கையில் வெற்றிகரமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தலையும் எதிர்கொண்டு விட்ட பின்னர் இன்னும் எதற்கு சில நிர்வாகிகளின் ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாக வேண்டும் என்ற மனநிலைக்கு செல்வ பெருந்தகை வந்துவிட்டதாகவும், தேர்தல் முடிந்த பின்னர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவிற்கு அவரை சில நிர்வாகிகள் கொண்டு வந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது. ராகுல் காந்தியிடம் இருக்கும் நெருக்கத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் சிலர் செல்வ பெருந்தகையை நீக்கிவிட்டு புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்று தூபம் போட்டிருப்பதாகவும், அதுவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்ட எம்பி ஒருவர் எப்படியாவது இந்த முறை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று விடாமுயற்சியோடு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் கூறுகின்றார்கள் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடக்கம் முதலே செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகையே பதவியை ராஜினாமா செய்ய முற்பட்டாலும் அதனை ஏற்கும் மனநிலையில் கார்கே இல்லை என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக வரும் என்ற ரிப்போர்ட் கிடைத்திருக்கும் நிலையில் செல்வ பெருந்தகையை கட்சியின் தலைவராகவே நீட்டிக்க கார்கே விரும்புவதாகவும் டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.